ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரீடிங் என்னன்னா, நீங்க யாரை வேணா நினைச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அவங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இன்டென்ஷன்லாம் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதுலேயே லைட்டாக ஒரு சேஞ்ச். யாரா வேணா இருக்கலாம். இது லவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணுன்றது கிடையாது. யாரா வேணா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயம், அது மேபி உங்ககிட்ட டைரக்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க ஆள் மனசுல இருக்க அந்த சொல்ல முடியாத விஷயங்கள் உங்ககிட்ட அவங்க என்ன சொல்லணும். அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க, பட் இதெல்லாம் எனக்கு அவங்க கிட்ட சொல்லணும், ஆனா இப்ப சொல்ல முடியல அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அப்படின்னா அது என்ன அப்படின்றது பாக்குறது தான் இந்த ரீடிங். நான் உங்க முன்னாடி இப்போ 3 ஃபைல் சூஸ் பண்றதுக்காக டிஃப்ரெண்டா ஒரு சில மேட்டரை வச்சிருக்கேன். இது மிரர்னு சொல்ல உடனே விழுது. போ டை. ஓகே, கியூட்டா இருக்குல்ல. இது பைல் 1 மிரர். பைல் 2 லிப்ஸ்டிக். கியூட்டா இருக்குல்ல, பிங்க் லிப்ஸ்டிக். பைல் 3 மோதிரம். ப்ளூ கலர்ல டைமண்ட் மோதிரம். நீங்க யாரோட மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது அவங்க என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமோ, அந்த பர்சனை நல்லா திங்க் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரே ஒரு பையில சூஸ் பண்ணுங்க. அட் அ டைம் உங்களுக்கு 2 எடுக்கணும், ஒரே ஒருத்தங்களை நினைச்சிட்டு அட் அ டைம் 2 எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அந்த 2த்துலயே ஃபர்ஸ்ட் ஒன்ன பாருங்க. ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு இதை பாருங்க. அதுல அந்த ரீடிங் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுதான். இப்போ அதை பார்த்துட்டும் இல்லை இது அவரை பத்தின ஒண்ணுமே எனக்கு ரெசனேட் ஆகல அப்படின்னா இன்னொன்னு உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிருக்குல்ல, அதுவா இருக்கலாம். ஸோ அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. ஃபைல் 1 மிரர் சூஸ் பண்ணவங்க, உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க பட் அவங்களால சொல்ல முடியல. யாரா வேணா இருக்கலாம். ஓகே, என்ன சுச்சுவேஷனா வேணா இருக்கலாம். இவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மேனா இருந்தா உமனாவும் இருக்கலாம். ஏன்னா நீங்க பாக்குறது ஒரு மேனா இருந்து இந்த ஒரு உமனை பத்தி கூட யோசிக்கலாம். அவங்க உங்களை ரொம்பவே, அவங்களுக்கு உங்க மேல ரொம்பவே பாசம் இருக்கு அப்படின்றத அவங்க ஆழ் மனசுல சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க மேல ஓவர் கேரிங், ஓவர் எமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல பாக்குறப்ப எனக்கு அதை தோணுது. இப்ப பாக்குறவங்க யாராவது பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்டை பத்தி கேக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களை பத்தியே எந்நேரமும் நினைக்கிறாங்க. உங்களையும் உங்க குழந்தையும் அவர் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம். ஆர் அது எதுவுமே இல்லை, நான் ஒரு சிங்கிள் அப்படின்னா
உங்க கூட கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மேட்டரை அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப சொல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாசம் இருக்கு. ஓகே, வேற என்ன? 6 of Wands, 6 of Pentacles, 1. ஓகே, 2 6 வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இஃப் சப்போஸ் இது வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா, உங்களை வந்து உங்க கூட இருக்கிறதுக்காக எவ்வளோ தடை வந்தாலோ நான் கன்ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து ஃபைட் பண்ணிட்டு உங்க கூட நான் வருவேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு உங்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்க தன்னை வந்து அவங்க கெரியர்ல செட்டில் பண்ணிட்டு உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. லைஃப்ல என்ன பண்ணா உங்களை வந்து அவங்க லைஃப்ல வந்து கல்யாணம் பண்ணி லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க அவங்க கெரியர்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டேபிளா வந்தாதான் உங்களை வந்து அது அவங்க விஷன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதை தான் அவங்க உங்ககிட்ட இப்போவும் சொல்ல நினைக்கிறாங்க. சில பேருக்கு இவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லை, பட் எப்படி இது வந்து சக்சஸ் ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க அதுக்கு தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ணா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை என்ன பண்ணா நீங்க அவங்கள ஏத்துப்பீங்க அப்படின்றதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து தினமும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப அளவு கடந்த பாசம் இருக்கு. அவர் நீங்க கல்யாணம் ஆன ஒய்ஃபா இருக்கீங்க, அவர் ஹஸ்பண்டா இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எந்நேரமும் பார்த்துக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. எல்லாவுமா இருந்து உங்களை கண்டிப்பா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. என்ன வந்தாலும் அவங்க உங்களுக்காக நிக்க ரெடி. இது ஒண்ணுதான் எனக்கு இப்ப நல்லா ஸ்ட்ரைக் ஆகுது என் மைண்ட்ல. என்ன வேணா நடக்கட்டும், உனக்காக நான் நிற்பேன், உனக்காக என்ன வேணா செய்வேன். நீ சக்சஸ் ஆகணுமா, அதுக்கு நான் ப்ரொடெக்டவா உனக்கு சியர் பண்ணணுமா, எல்லாத்துக்குமே நான் நிற்பேன். இப்படி அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாட்டியோ அவங்க மனசுல இதா இருக்கு. வேற என்ன? வேற பைல் 1 பீப்புளுக்கு இந்த பர்சன் அவங்க கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நீங்க அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேசாம இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்க கூட ஃபேமிலியா வாழணுங்கிறது தான் அடி மனசுல இருக்கு ஆழமா.
நீங்க பேசாம இருக்கிற ஆர் எதுவுமே இல்லை அந்த மாதிரினா, நீங்க பேசாம அவங்க கிட்ட இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே நீங்க பேசலன்னா அவங்களுக்கு மண்டை காய், அவங்களால இருக்கவே முடியாது அந்த மாதிரி. அவங்க ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப வரி பண்ணுவாங்க நீங்க அவங்க கூட இல்லைன்னா. ஸோ எப்போவுமே நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய சக்சஸ்க்கும் அவங்க லைஃப்ல பேலன்ஸா ஃபீல் பண்றதுக்குமே மூல காரணம் நீங்க தான். அதனால என் கூட எப்பவுமே இரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. என்னை தனியா விட்டுறாத, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், பட் என் கூட இரு. இதெல்லாம் அவங்க மனசுல இருந்து நான் பேசுற மாதிரியே என் வாயில வந்துட்டு இருக்கு. பாருங்க, அகெயின் ஃபேமிலி அவங்களுக்கும் உங்க கூட ஃபேமிலியா இருக்கணும். ஆர் பார்க்குறவங்க உங்க பேரை பத்தி நீங்க கேட்குறீங்க, அவங்க அப்படிதான். அவங்க சொல்லாம உங்க மனசுல இவங்க உண்மையிலேயே மேல பாசம் வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கடல் அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல பாசம் இருக்கு. வெளியே காட்டிக்காத மனிதரா இருக்கலாம் இவங்க, ஆனா அவங்க சொல்லாத விஷயம் என்னன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்க இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. பாருங்க, இது லவ் ரிலேஷன்ஷிப் நல்லா தெரியுது. கண்ணன் ராதை, ராதே கிருஷ்ணர், இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அவ்வளோ பிடிக்கும் உங்களை அஸ் அ பேரா. அகெயின் இந்த கார்டில் இருக்கிறது தான் இந்த கார்ட்லேயும் அதே சேம் கார்டு, 4 of Cups. அவங்க நீங்க இல்லைன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஆர் கரண்ட்லி இப்போ நீங்க பேசல அப்படின்னா, சண்டை வந்திருக்கு, நீங்க பேசல அப்படின்னா தே ஆர் மிஸ்ஸிங் யூ. ஸோ ஆமாம், நீங்கள் இல்லைன்னா ஆர் இது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்க ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க அவங்களாவே இல்லையா. இஃப் உங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க இன்டென்ஷன் எல்லாம் பியூராக தான் இருக்குது. உங்களுக்காக எதுவுமே பண்ணுற பர்சனாக தான் இருக்காங்க. தாராளமாக அவங்கள நீங்கள் நம்பலாம். அவங்க நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல, அவங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்கும் அவங்களுக்கு உங்கள் மேலே. அவங்க இப்போ எதுவுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கலை அப்படின்னாலும் ஒரு டைம் வரும், இப்போ கன்ஃபார்ம் நான் உங்க கூட வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்கேஸ் பேசாமல் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இது ஸ்பெசிஃபிக்காக அவங்க உங்ககிட்ட சொல்கிற மெசேஜ். கரெக்டான டைம் வரட்டும், நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன், பிரச்சனையாக இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன், அப்போ நம்ம ஹாப்பி லைஃப் வாழலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆர் இப்போ ஃபேமிலி லைஃப் இருக்கீங்க, அது ஒழுங்காக போகல, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அது ஒழுங்காக போகல அப்படின்னா நான் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். நம்ம கன்ஃபார்ம் நல்லா செட்டில் ஆகிடுவோம் ஃபேமிலியில், கொஞ்சம் பொறுமையாக இரு, என்னை நம்பு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படிதான் சொல்கிறாங்க.
அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? தப்பான இன்டென்ஷனே இல்ல, சுத்தமா கிடையாது. நீங்க பாக்குற பர்சன் வந்து உங்களை ஏமாத்தின பர்சன் அப்படின்னா சத்தியமா இது உங்க பையிலே கிடையாது. நீங்க வேற பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோ பியூரான ஒரு பாசம், அக்கறை. நீங்க உங்க அப்பாவை பத்தி பாக்குறீங்க அப்படின்னா ஷார் உங்களை வந்து உங்க பாசம் காட்டாட்டியோ வேர்ல்டையே உங்களுக்காக எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவருக்கு உங்க மேல ரொம்பவே பாசம் இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்க நினைச்சிட்டு வந்த அந்த பர்சன் உங்க மேல உண்மையான எமோஷன்ஸை வச்சிருக்காங்க. உங்களுக்காக எதையுமே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்க வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் அவங்க போடுற எஃபர்ட்டை அக்னாலேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பாருங்க. ஓகேவா? வேற ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? ஃபைல் 1 ட்ரஸ்ட்வர்த்தி அகெயின். நான் இப்போ என்ன சொன்னாங்களே, நம்புங்க. கரெக்டாக வருது. ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ், ஜாய். அவங்கள நம்புங்க. அவங்க அவங்க ஒன்று நான் சொல்லியிருப்பேன், அவங்க இப்போ போராடுற விஷயம் எதுவாகவே இருந்தாலும் அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்னால உங்களை விட்டு தூரமா இருக்க வேண்டிய இது இருந்தாலும் அவங்க ஒர்க் எல்லாம் ஏன் அவ்வளோ பண்றாங்கன்னா உங்களை சேஃப் அண்ட் செக்யூரா நான் ஃபியூச்சர்ல வச்சு காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க பண்றாங்க. ஓகேவா? அவங்க மேல நீங்க வச்ச நம்பிக்கை இன்னைக்கு உடையாது. நம்பலாம். உங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கதான் அவங்க வந்து இவ்வளவும் செஞ்சுட்டு வராங்க. மேபி அந்த டைம் உங்களுக்கு இப்போ ஒத்து போல, பட் அவங்களுமே தே ஆர் ஹோப்பிங் அந்த கரெக்ட் டைம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நான் காமிச்சிருப்பேன். கரெக்ட் டைம் வரும், அப்போ உனக்கு என்னை பத்தி தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏஞ்சல்ஸும் அதை சொல்றாங்க, நம்புங்க. ஆர் நீங்க ஏதாவது ஒன்று கோல் அச்சீவ் பண்ண நான் இதுவா இருக்கேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க கெரியரை நீங்க உங்க பேஷனை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்பலாம். இந்த கார்ட்ஸ்ல நான் இது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். பார்க்கறது ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்க கிங் அப்பவே ஃபர்ஸ்ட் ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் வந்தது இல்லையா? இப்போ கூட நான் சொன்னேன், உங்க பேஷன் உங்களை வந்து அவங்க ஒரு ராணியா வச்சு பாக்குறாங்கயா. ஸ்டெப்பிங் இன் டு பவர், பிரைஸ்ட், கம்மிங் அப், ஸ்பாட்லைட். உங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உங்களை 4-5 பேர் மதிக்கிறதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட்டும் பண்றாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண ரெடியா இருக்காங்க. உங்களை ராணி மாதிரி வச்சுக்க அவங்க ஆசைப்படுறாங்க. அவர் பாக்குறது ஒரு ஜென் அப்படின்னா குயின் கப் வச்சிருக்காங்க. ஸோ டேரட்ல குயின் ஆஃப் கப்ஸ் ஆப்வியஸ்லி நான் இப்போ கிங்குக்கு சொன்ன எல்லாமே அப்படியே குயின்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. அவங்களுக்கு உங்க மேல அவ்வளோ பாசம். நீங்க என்ன பண்ணாலும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட. ஆர் எப்படி ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க.
எஸ், சூப்பர் குரூப். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. குயின் அவங்களுக்கு என்னன்னா, நீங்க சப்போஸ் அவங்கள மிஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்புற அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்காக நீ வரி பண்ணி இருக்க வேண்டாம். நம்ம ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து போராடிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில. நான் அந்த அட்வென்ச்சர் நான் போயிட்டு வர வரைக்கும் நீ சேட் ஆகாத, எனக்காக வெயிட் பண்ணு. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது, அதை நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, என்னை நம்பு அப்படின்ற மாதிரி. உனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபுட்டுன்னு இல்லை, எதுவும் இப்போ உங்கள் லைஃபுக்கு தேவையோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ வந்து பொறுமையா எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக். எனது இது வந்திருந்தது, அதனால நான் கிளாரிஃபை பண்ணணும்னு பார்த்தேன். ஆர் உங்க அம்மா ஆர் உங்க சிஸ்டர்ஸ் இவங்க கூட தான் உனக்கு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படின்னா அவங்க கூட நீ வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணு. என்னை பற்றி நீ வரி பண்ண வேண்டாம். நான் வருவேன், கரெக்ட் டைமுக்கு நான் வருவேன் அப்படின்றாங்க. பியூட்டிஃபுல். எனக்கு இது அடியில் இருந்தது, இது பார்க்குறப்ப எனக்கு இன்னமும் லைட்டாக ரெசனேட் ஆன மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது வந்திருக்கும். முக்கிய மிரர், நீங்கள் சூஸ் பண்ணதும் ஒரு மிரர் அப்படின்றனால உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் மிரருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரி யோசிக்கிறப்போ கண்ணாடி ரிலேட்டட் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும். ஆக்சுவல் கண்ணாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேர் பண்ணுற கிளாஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு கண்ணாடி பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆர் நீங்கள் எப்படி இந்த பர்சனை ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களும் உங்களை அப்படியே தான் மிரரிங் சேம் பட் இன் எ டிஃப்ரெண்ட் வே, பட் சேம் தான். இப்போ நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான், ஆனால் கொஞ்சம் டில்டட் ஆப்போசிட் வேல இருக்கும், ஆனால் அது நீங்கள் தான். அந்த மாதிரி இந்த பர்சனும் உங்களை மாதிரியான அதே இன்டென்ஷனோட தான் இருக்காங்க. இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க இது ரெசினேட் ஆகுது அப்படின்னா. இது உங்கள் சுச்சுவேஷனோட ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா என்கிட்ட ப்ரைவேட் ரீடிங்ஸ் வாங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, பை பை. I'll do லிப்ஸ்டிக், பிங்க் கலர் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணவங்க. பைல் 1 ரொம்பவே சூப்பராக இருந்தது. பைல் 2 உங்களுக்கு உங்கள் பர்சன் சொல்கிறதுக்குள்ளே நிறைய அகெயின் இது 2 கார்டும் பைல் 1ல வந்தது. சரி, எதுக்கும் லெட் மீ அகெயின் ஷஃபிள்.
வரணும்னா அது திரும்ப வரணும். உங்க பர்சன் உங்ககிட்ட சொல்லாம அவங்க மனசுல வச்சிருக்கிறது என்ன? அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் சொல்லாம வச்சிருக்காங்க. நீங்க நினைச்ச இந்த பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க? எனக்கு சடனா ஒன்று தோணுச்சு, பார்க்கறது ஒரு பொண்ணா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போடுறப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சொல்லாட்டி அவங்க மனசுல தான் இருக்கு. ஆர் பிங்க் லிப்ஸ்டிக் போட்டு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆர் எல்ஸ் பார்க்கறது பையனா இருக்கீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஏதாவது லிப்ஸ்டிக் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் தோணுதா? நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி, என்ன சொல்ல நினைக்கிறாங்க இந்த பர்சன் உங்ககிட்ட? என்ன சொல்ல நினைக்கிறாங்க? இந்த 2 கார்ட்ஸ் பைல் 1ல வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க ஓகே பாட்டம்ல வந்துட்டு 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்க எனக்கு டக்குன்னு எனக்கு புரியறது என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட ஓப்பனாவே இருக்க மாட்டீங்க. ஆர் நீங்க வந்து ஓப்பனா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறத அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. அதனால அவங்க ஃபெட்டப்பா இருக்காங்க. லவ் காட்டுறதுல இது லவ்வா இல்ல பாசமா எதுவா வேணா இருக்கலாம். தே ஆர் broken hearted. எப்போ? பிகாஸ் அவங்களுக்கு உங்க மேல கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க இன்னும் பண்ணாம இருக்கனால அது உங்ககிட்ட சொல்லல. பட் டீப் டவுன் அவங்க வந்து ஏதோ டிசப்பாயிண்டடா இருக்காங்க உங்க மேல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் இன்னும் நடக்கல. பட் அட் த சேம் டைம் தே ஆர் ஸ்டில் ஹோப்பிங் நீங்க ஏதாவது ஒரு 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 காலத்துல நீங்க பண்ணிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஹோப்போட இருக்காங்க. பட் அது அவங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கு. இது என்ன மேட்டர்னு எனக்கு வந்து சொல்ல முடியல. பட் அது அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க சொல்லாம. ஏதோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கைஸ். சரி, அது என்ன பார்ப்போம். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? உங்க மேல ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது நீங்களா அவங்க சொல்லாம அது நீங்களாவே புரிஞ்சுக்கணும்னு வர நினைக்கிறாங்க. டேரோட் கார்ட்ஸ் மூலியமாவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க என்னத்த சொல்ல வராங்க உங்ககிட்ட. ஏன்னா அவங்க ஸ்டில் தே ஆர் கீப்பிங் டு தெம் செல்ஃப். ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஈவன் கார்ட்ஸ் மூலியமா ரீட் பண்ணும்போது கூட அவங்க ஓப்பன் அப்பா சொல்ல மாட்டாங்க. ஓகே, எதையோ எதிர்பார்க்குறாங்க ரொம்ப காலமா. ஆர் இது லவ் ரிலேட்டட் இல்லை அப்படின்னா யாராவது அவங்கள மீட் பண்ணாம இருக்கீங்களா? ஆர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களா? நீங்க அவங்கள வந்து பாத்திர மாட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. எஸ்,
நீங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, இருக்கலாம். அவங்க ரொம்ப தனியா இருக்காங்க. இது பார்த்துட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸா இருக்கு நீங்க யோசிச்ச பர்சன் அப்படின்னா, எஸ் தே ஆர் வரிங். உங்களை பார்க்காம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஃபோன்ல பேசினாலும் என்ன வேணா இருக்கட்டும், நேர்ல இருக்கிற மாதிரி வராது. அவங்க ரொம்ப நாளா இது கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களை பாத்திர மாட்டோமா அப்படின்னு. எஸ், நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸா போயிருக்கீங்க. ஆமா ஆமா. எனக்கு இன்னொன்னு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் வருது. இட்ஸ் எய்தர் யுவர் ஃபேமிலி விட்டு நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, பாஸ்ட்ல பிரிஞ்சிருக்கீங்க பேசாம. அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இல்ல நீங்க பண்ணியிருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. தே ஆர் மிஸ்ஸிங் யூ. மிஸ் பண்றாங்க. நீங்க அவங்க கூட இப்ப வந்தா நல்லா இருக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தேர்ட் ஃபேக்டர் ஆர் யாருனாலையோ உங்களை தப்பா நினைச்சிட்டு விலகி இருக்கலாம், சண்டை வந்து விலகி இருக்கலாம். பட் டீப் டவுன் அவங்க வந்து ரிக்ரெட் பண்றாங்க. உங்களை விட்டு போனதுக்கு ரிக்ரெட் பண்றாங்க, உங்களை விட்டு போனதுக்கு. அதே மாதிரி நீங்களே அவங்களை தேடி வர மாட்டீங்களா? அதே எப்படி அவங்க விட்டு போயிட்டு நீங்களே வரணுன்ற ஒரு இது அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. ஆர் நீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு போனாலும் நீங்க தேடி தேடி போயிருப்பீங்க. பட் திஸ் டைம் நீங்க போகாம இருக்கீங்கன்னா அவங்க தே ஆர் வரீங்கன்னு. எப்பவுமே வந்தவங்க இப்ப வரல, ஏன் என்ன தேடி வரல, அதனால கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்லல. இது ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜ். வேற எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபினான்ஷியலா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. உங்ககிட்ட கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. அதை விட கொஞ்சம் கேட்க கூச்சப்படுறாங்க. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட தானாகவே சும்மா பேசி அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு அப்படி சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அவங்களா வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது அவங்க தடுக்குது. ஆமாம். அவர் ரொம்ப தூரமா இருக்கீங்க உங்க பார்ட்னரை விட்டு. உங்க பார்ட்னருக்கு மணி தேவைப்படுது, ஆனா அவங்க கிட்ட கேட்காம இருக்காங்க. அதுவும் இருக்கு. அதான் இதுதான் அவங்களால சொல்ல முடியல. நீங்களே கேட்க மாட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுதா, எல்லாமே ஓகேவா, உனக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு நீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களா கேட்க முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் நீங்களா அது கேர் எடுத்து கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஸோ என்ன ஏதுன்னு பாருங்க. சரியா? வேற என்ன, இந்த பர்சன் ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன டீப் டவுன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் சொல்ல முடியல. பாருங்க, they are worrying. சேம் கார்டு.
இந்த கார்டில் 4 of Swords, இது இந்த கார்டில் 4 of Swords. யார் வரிங் யார் டெத். ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இது உங்கள் எக்ஸ் நினச்சி அப்படின்னா எஸ் தே ஆர் வரியிங், பட் தே won't tell you that they are missing you. பட் தே ஆர் மிஸ்ஸிங் யூ. மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. அது இருக்கு. 4 எவ்வளோ 4? எஸ் தே ஆர் மிஸ்ஸிங் யூ. ஃபைல் ஒன்லி வந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, நிறைய டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வருது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எது உங்கள் சுச்சுவேஷனுக்கு நான் வந்து இப்படி இருந்தால் அது அவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேனோ அந்த மெசேஜ் உங்களுக்கு சிங்க் ஆச்சு அப்படின்னா அது எடுத்துக்கோங்க. they are missing you guys, they are missing you and disappoint பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. 4 ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நெட்டில் போயிட்டு 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் திங்க் பண்ண பர்சன் வந்து உங்கள் லவ் ரிலேஷனில் இருக்கா ஆர் ஃபேமிலி இதில் வராங்களா அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்காக போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் ஹைலைட்டடாக தெரியும் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ. அது உங்களுக்கான மெசேஜாக இருக்கும். ஓகேவா? வேற என்ன? எஸ் கைஸ், ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்ப் வேணும். ஆமாம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணும். நீங்களா அவங்களால கேட்க முடியல, பட் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுங்க. இஃப் யூ ரியலி வாண்டட் ஹெல்ப் தம். என்னன்னு கேளுங்க. அவங்க என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களால சொல்ல முடியல. சொன்னால் அது ரொம்ப மனசு கஷ்டமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது அவங்களால பேசவே முடியல. ஹெல்ப் தம். அதுவும் இருக்கு. ஓகே, வாட் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்துல? ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? ஹார்ட் சக்ரா. பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். ப்ளே. ஹார்ட். இங்கே நான் ஆல்ரெடி நிறைய ஹார்ட்டை பார்த்துட்டேன். இங்கே ஹார்ட்டு தான். ஹார்ட்டு அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்ப் தெம். அவங்களால சொல்ல முடியல. ஹெல்ப் தெம். பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப் வருது. இது வந்து நல்ல லவ் இருக்குன்னா அது இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ் திஸ் பர்சன். இங்கே அதான் லைன். இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ் அண்ட் பி லவ்ட் வித் அன் ஓப்பன் ஹார்ட். அது ஒரு மெசேஜ். எங்களை விட்டு பிரிஞ்சு தள்ளி இருக்கீங்க, நீங்களாக தான் வாக்கவே பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னா பட் அவங்க ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். என்ன நீங்க ஏதாவது தப்பு பண்ணி நீங்க தான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். உங்க ஆள் மனசுலேயே தெரியும் இந்த பர்சன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அவங்கள இனியும் ஹர்ட் பண்ண வேணாம். அவங்க கூட போயிட்டு கன்வின்ஸ் பண்ண பாருங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜும் வருது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க. இது உங்கள் ஒய்ஃபோ இல்லை இது உங்கள் ஹஸ்பண்டோ இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லாமல் தயங்கிட்டு இருக்காங்க இது. பட் நீங்களாக தான் தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பிளே கார்டில்
Beloved one, it's time to set aside work for a while. Don't worry, we will oversee your responsibilities to their completion. எனக்கு முன்னாடியே தோணுச்சு, நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதாவது டிஸ்டன்ஸாக இருக்கீங்களா இவங்க கிட்ட இருந்து, ஏதோ ஒரு ஒர்க் ரிலேட்டடாக தூரமாக போய் இருக்க வேண்டியது இருக்கு உங்கள் பேரை விட்டு பிரிஞ்சு. அவங்க நீங்கள் வந்துட மாட்டீங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்க்குறது உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா, எஸ், தே வாண்ட் டு see you so badly. அவங்க உங்களை பார்க்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பயஞ்சிச்சு என்ன சொல்கிறாங்க, உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அதை விடுங்க, அந்த வேலையெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு இவங்கள போய் பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை நான் படித்து காமிச்சேனே. ஸோ அதான் கைஸ் உங்களுக்கு ஏஞ்சல் அட்வைஸ். ஸோ அவங்க இப்போ ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்காங்க, ஏதோ வரி பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது உங்கள் சுச்சுவேஷனோட ரெசனேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மறக்காம. வெயிட், நான் உங்களுக்கு இந்த கார்டு எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் போன பைல் எடுத்தேன், உங்களுக்கு எடுத்து தான் ஆகணும். நான் வேற. ஸோ இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க இங்கே பார்க்குற அந்த பர்சனை கொஞ்சம் இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் ஹர்ட் சம்திங். என்ன பண்ணணும்னு தெரியல, போய் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே, வாட் மோர்? ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. 2 தான் அடுத்த போனதில். ஸோ நல்லா அடியில் இது இருக்கு. அப்பவே சொன்ன மணி அவங்க இல்லை, அவங்ககிட்ட மணி கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது. அது சொல்ல முடியல, அவங்களால சொல்ல முடியல. அண்ட் ஆல்சோ சில விஷயம் அதுலேருந்து கறக்க முடியல. இது உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும், இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சம்திங் ரிலேட்டட் சொல்ல முடியாத ஒரு டிசீஸ் இருக்கு. அதுக்காக மேபி காசு தேவைப்படலாம். உங்ககிட்ட சொல்றதுக்கே நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ மனசை விட்டு பேசி என்னன்னு பாருங்க. If you really care them, take care of them. அவங்க உங்களை நினைச்சிட்டே தான் இருக்காங்களாம். லவ் ஆன் த பிரெயின், ட்ரீமிங், ஃபேண்டசைசிங், டே ட்ரீமிங், நஸ்டால்ஜிக். உங்க கூட இருந்த எல்லா டைமுமே அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல முடியாத விஷயம்னா இது 2 தான். அது என்னன்னு நீங்க போய் தான் அட்ரஸ் பண்ணணும். என் மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் பிட் தான் தெரியும். அவங்க கிட்ட எப்படி பேசினா அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. போய் பேசுங்க. சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரி பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான். பயல் 2 மறக்காம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது எந்த அளவு ரெசனேட் ஆகுது அப்படின்னு. ஓகேவா கைஸ்? பாய் பாய். பயல் 3 ப்ளூ கலர் டைமண்ட் ரிங் சூஸ் பண்ணவங்க என் கைக்கு பத்தவே இல்லை. இதுலேயே இவ்வளோதான் ஏறுது. ஓகே, நான் போட்டுட்டே வந்து பண்ணலாம்னு நினச்சேன்.
போட முடியல. எனக்கு இப்போ இன்னொரு மெசேஜ் தோணுது. நீங்க எதிர்பார்த்த அந்த பர்சன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா ஆர் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் இதை எடுத்திருக்கீங்க. ஆர் நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறீங்க, அவங்க ஒத்துப்பாங்களா அப்படியும் இருக்கும்ல. பார்ப்போம் என்ன என்ன அவங்க டீப் டவுன் யோசிக்கிறாங்க. ஆர்எல்ஸ் அவங்க டீப் டவுன் நீங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். நீங்க பாக்குறது கல்யாணம் ஆகி உங்களுடைய பேரண்ட் என்ன சொல்ல இருக்காங்க, ஆனா என்கிட்ட சொல்லாம இருக்காங்க. அவங்க மனசுல ஏதோ இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாம். ஓகே, pile 1 and pile 2 totally different. pile 3 என்ன உங்களுக்கு இருக்கு பார்ப்போம். டெம்பரன்ஸ் கார்டு. ஓகே, குரூப் 3 அவங்க நினைக்கிற அவங்களோட அந்த பர்சன் அவங்க கிட்ட சொல்லாம மனசுல வச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் என்ன என்ன இவங்க கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க பட் சொல்ல முடியல. பைல் 1ல வந்துச்சு, பைல் 2ல விழுந்தது. பட் நான் அதை உள்ள வச்சு ஷஃபிள் பண்ணேன். again this card again showed up. கைஸ் இது வந்துனே இருக்கு. எல்லா பைலும் இருக்கா இவ? சரி, ரிலேஷன்ஷிப் பீப்புளே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. எனக்கு இல்லை என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க, ரெண்டுமே ஒரு சிமிலர். என்ன பாக்குறீங்க, ரெண்டு பேரும் மரத்தடியில இருக்காங்க. எஸ், தே லவ் யூ. இவங்க உங்க மேல லவ் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க அப்படின்னா எஸ், தே லவ் யூ. ஆனா சொன்னா எங்க நீங்க அவங்கள வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுவீங்களோ அப்படி சொல்லிட்டு கிடக்குறாங்க. அவங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அவங்க சிங்கிளா அவங்கள நான் அப்ரோச் பண்ணலாமா நினைச்சீங்கன்னா எஸ், அவங்க சிங்கிள் தான். இது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, சிங்கிள் தான். இல்ல இது இந்த சிச்சுவேஷனே இல்லைன்னா எனக்கு வேற ஒன்று தோணுது. ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று. ஸோ அந்த உங்க எக்ஸ் பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைமாவது நம்ம எஃபர்ட் போடணும், ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. பட் இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. எஸ், அவங்க வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றது, திரும்ப இதை ரீஸ்டார்ட் பண்ணலாமா, திரும்ப ட்ரை பண்ணலாமா, திரும்ப நம்ம ரீகனெக்ட் ஆகலாமா அப்படின்றது அவங்க மனசுல இருக்கு. பட் உங்ககிட்ட சொல்லாம வேணாமான்னு இருக்காங்க. பட் அது இட் டேக்ஸ் டைம். அவங்க உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போகும். போன பிறகு அவங்க வருவாங்க உங்ககிட்ட. எஸ், பாட்டம்ல அதே கிருஷ்ணர் ராதை பைல் 1லே வந்துச்சு. அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். சரி, வேற என்ன, வேற குரூப் 3 பீப்புள்
அவங்களுக்கு இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க பட் சொல்ல மாட்டாங்க. வேற என்ன? ஓ மை காட், இந்த கார்டு வந்துட்டே இருக்கு. எல்லா பையிலும் பாக்குறவங்க இதுவும் வந்துச்சு போன பையில. guys they are missing you. yes something has ended. something ஏதோ முடிஞ்சிருக்கு, ஏதோ முடிஞ்சு போச்சு. பட் they are missing you. ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோமோ அப்படி சொல்லிட்டு அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. உங்க கூட இருந்த டைம்ஸ் தான் வந்துட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. they are still confused. இங்கேயும் கன்ஃபியூஸ்டுன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க கூட திரும்ப வரணுமா வேணாமா, எங்க நீங்க அதுக்குள்ள யாரையாவது யார் கூடயா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பல யோசனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவர் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படின்னா போய் நீங்களா போய் கிளியர் பண்றது நல்லதோ என்னமோன்னு எனக்கு தோணுது. பட் அவங்க எப்படியாவது உங்க கிட்ட வருவாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, பேலன்ஸே இல்லாம முன்னாடி ஒரு உங்களுக்குள்ள அந்த அந்த பாண்டிங் பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கு அப்படின்னா இனிமே அதை பேலன்ஸ் பண்ணி அகெயின் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஓகேவா? ஏன்னா இன்னும் இந்த பாஸ்ட்ல அந்த நடந்த உங்க கூட இருந்த அந்த பாண்டிங் பத்தி இன்னும் அவங்க லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. என்ன ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ ஒண்ணு பிரிஞ்சு போய் இருக்காங்க, உடனே எல்லாம் ஞான உதயம் மாதிரி ஒருத்தரோட வேல்யூ பத்தி தெரிஞ்சிடாது இல்லையா? இட் டேக்ஸ் டைம் இல்லையா? அதுக்கான சுச்சுவேஷனா அவங்களுக்கு அமையணும். அப்போதான் அதை பார்க்க அவங்களுக்கு ஒண்ணு புரியும். ஆமா இவங்களோட இருந்தோம், இது நல்லா இருந்தது, இப்படி நம்ம பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். இட் டேக்ஸ் டைம் டு ரியலைஸ்ல. அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் இன்னும் வரல. பட் இப்போவே அவங்க வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அதை எப்போ கம்ப்ளீட்டா முடியுதோ அப்போ உங்ககிட்ட வருவாங்க. ஆமா, தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங். அனலைஸ் பண்றது, உங்ககிட்ட ரீச் அவுட் பண்றதுக்கு தே ஆர் ஸ்டில். ஆமா 7 guys, chariot 7. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வந்துடுவாங்க. சம்திங் 7 within 7 weeks, 7 days, 7 months or 7 dates, 7 ஏதாவது இருக்கும் சொல்கிறேன். they are missing you. அவங்க வருவாங்க. இன்கேஸ் அவங்க வருவாங்களா, அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. சரி இது எதுவுமே இல்லைப்பா, ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே பிடிச்சிருக்கு, அப்ரோச் பண்ணலாம். அவங்களும் அதே எண்ணத்துல தான் இருக்காங்க. எங்க அப்ரோச் பண்ணி நீங்க அவங்கள இது ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஸோ உங்களை பத்தி இன்னும் தே ஆர் ஸ்டடிங். நீங்க யார் கூடயா இருக்கீங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஆல்ரெடி கமிட் ஆனவங்களா இல்லையான்னு தெரியாம நம்ம போயிட்டு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால they are still analyzing for the right time. ஆர் இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அது எண்ட் ஆயிருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்க ப்ரப்போசல அவங்க ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது இன்னொரு மெசேஜ். அவங்க உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அது கொஞ்சம் வேர்ஸ்டா முடிஞ்சிருக்கு. அது மேபி இப்போ உங்களுக்கு தெரியல, டீப் டவுன் அவங்களுக்குள்ள அதுதான் இருக்கு. இப்படியும் இருக்கு ஒரு சில சினாரியோ. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இனி வேணும் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி அவங்க இன்னும் இனிமே கோ த்ரூ பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி அ ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் ஆஃப் சம்திங் விச் இஸ் ஸ்டேபிள்.
அதுதான் அவங்க ஆள் மனசுல இருக்கு. ஓகே, பாஸ்ட் வருது. ஸோ இஃப் திஸ் இஸ் யோர் எக்ஸ், they are still missing you. ரிக்ரெட் பண்றாங்க. பட் அதை சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அவங்களுக்கு ஒரு ரீஸ்டார்ட் வேணும் கைஸ். ரீஸ்டார்ட் பண்ணணும், உங்க கூட வாழணும்ன்ற ஒரு இது இருக்கு. இப்போ சொல்ல மாட்டாங்க, அப்புறமா சொல்லுவாங்க. கமிட்மெண்ட், கமிட்மெண்ட், ரிங் கமிட்மெண்ட். எஸ், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஸோ இதில் பல சினாரியோ வந்துடுச்சு. இதில் எந்த சினாரியோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுதோ அதனுடைய மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேர் பார்ப்பீங்க. சரி, வேற என்ன? ரொம்ப நிறைய கார்டு இருக்குங்க, எடுத்துடுறேன். வேற இன்னும் ஒரு இது மட்டும். Pile 3. What's more? What's more for pile 3? அவங்க என்ன சொல்லாம இருக்காங்க? சொன்னதுதான் கைஸ், அதே தான். ஒரு ஃபேமிலி தள்ளி இருக்கீங்க, ஆர் ஏதாச்சும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. அவங்க கோச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. நீங்க ஒரு பேரா இருக்கீங்கன்னா சண்டை போட்டு ஏதாவது ஒரு இந்த பேர் உங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம், ஆர் நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்க. ஓகே, அவங்க வரி பண்றாங்க. நீங்க இல்லாம அவங்க தனியா இருக்காங்க, வரி பண்றாங்க. they still love you. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். சண்டை எவ்வளோதான் வந்தாலும் they are missing you. திரும்ப உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்க நீங்க பார்த்த பர்சன் உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எஸ், they still love you. they love you. அவங்களுக்கு ஃபேமிலியே திரும்ப வாழணும். புரிஞ்சுப்பாங்க. எஸ், திரும்ப வந்து உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஃபுல்லாகவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போயிருக்க கூடாது அப்படின்ட்டு திரும்ப வருவாங்க. இப்போ அது உங்ககிட்ட சொல்ல they are still realizing. ஓகே, திரும்ப உங்களை அப்ரோச் பண்ணி எனக்கு நீங்க எல்லாமே இருக்க முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். பைல் 3 இருங்க, இன்னும் முடியல. இன்னும் இந்த ஒரு கார்ட் டெக்ல இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், இதுலேயே பார்ப்போம். இதுவும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் மெசேஜ் இருக்கு. இது ரொம்ப ஸ்லிப்பரி கார்டு, இது கொடுக்கவே முடியாது. ஓகே, பைல் 3. நான்ப்பா இது இன்டு யூ நான் பார்த்த கார்டு. அவங்க மிஸ் பண்ணுறாங்க உங்களை.
உங்களை ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். played out. ஹாண்டட் ஃபர்ஸ்டே நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் குளுக்கிறப்ப இதெல்லாம் விழுந்தது இல்லையா, ஒரு கார்டு மட்டும் இப்படி இருந்தது. ஸோ அதை நான் பரவாயில்ல சரி நான் ஷஃபில் பண்ணல சொல்லிட்டு நான் அதை மூடி வச்சுட்டேன். வரணும்னு இருந்தால் அது வரணும், பார்த்தா கரெக்டாக வந்துருச்சு. ஹாண்டட் மெமரிஸ், ஃப்ளாஷ்பேக், ட்ராமா, சைட் எஃபெக்ட்ஸ். எஸ், அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு நான் சொன்னல, ஏதோ ஒன்று எண்ட் ஆயிருக்கு. ஆர் அவங்க பாஸ்ட் ட்ராமாவை நினச்சி வரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது இதில் திரும்பவும் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. என்னவோ எல்லா இன்ஃபர்மேஷனும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ஏமா நான் 3 கார்ட்ஸாக எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பைலுக்கு வெறும் 2 கார்டு தான் எடுத்தேன். திஸ் இஸ் எனஃப். அவங்க பாஸ்டில் யாராவது அவங்க வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க, அதனால அந்த இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ட்ராமால தான் இப்படி இருக்காங்க. அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் நீங்கள். நீங்கள் ஆல்ரெடி நார்மலாக பேசியிருந்தா கூட இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அவங்க ஆள் மனசில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும், அதையும் சொல்லலாம். அவங்க ஏதோ நடந்திருக்கு, அது அவங்களுக்கு ரொம்பவே, அவங்க அதுல இருந்து இன்னும் மெமரிஸ்ல இருக்காங்க. ஹீல் பண்றது உங்க கையில தான் இருக்கு கைஸ். அட்வைஸ் என்ன? ஏஞ்சல் அட்வைஸ் ஃபார் பைல் 3 பீப்புள். ஏஞ்சல் அட்வைஸ் என்ன? நிறைய ஜம்ப் ஆகுது. ரிலீஸ் அண்ட் சரண்டர், கிளென்ஸ் அண்ட் டிடாக்சிஃபை அடியில் இருக்கு. எல்லாமே பாருங்களேன், ஏதோ சம்திங் ஹேப்பன் இன் பிட்வீன் யூ. எக்ஸ் மேட்டர்னா ஏதோ நடந்திருக்கு, ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கா. அவங்க அந்த ட்ராமால தான் இருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்காங்க. ஆரல்ஸ் இது அவங்க பாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க பாஸ்ல ஏதோ இருக்கு. அது நீங்க தான் ஒன்று அவங்களுக்கு க்ளீன் பண்ண, டிடாக்சிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. ஆர் இது உங்க ரிலேஷன்ஷிப், உங்களுடைய எக்ஸ் அப்படின்னா இஃப் யூ ரியலி நீட் தெம், நீங்க பழைய நடந்த எல்லா நெகட்டிவ் மேட்டர் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிடணும். ரியலா இவங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு மறந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு புக்கில் ஃபுல்லாக கதை எழுதிக்கிட்டே இருக்கும். திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப அந்த புக்லேயே போய் எழுதுவோமா? அது சரி வரல அப்படின்னா இல்லை, புதுசாக ஒரு புக் எடுத்து தான் எழுதணும், புதுசாக தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ரைட் த சேம் ஸ்டோரி இன் a different and beautiful way. டக்குன்னு இது என் மைண்டில் அப்படியே வந்தது. ஓகேவா காய்ஸ்? வேற என்ன? இன்னும் ஒரு கார்ட், நியூ பார்ட்னர். நியூ இது மேபி நியூ வெர்ஷனா இங்க உங்களே ஆர் இந்த பர்சனே ஒரு நியூ வெர்ஷனா இனி நீங்க பாப்பீங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லாருக்கும் கலந்த மாதிரியான மெசேஜாக தான் நான் இப்போ எனக்கு வர்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மெசேஜை மட்டும் எடுத்து அந்த சினாரியோக்கு அப்ளை பண்ணி பாருங்க. புதுசா ஒன்று எழுத போறீங்கன்னா நியூ பார்ட்னர் வருது. Opportunity to forgive.
எஸ், முன்னாடி ஏதாவது தப்பு, ஏதாவது ப்ராப்ளம், எல்லாரையும் மன்னிச்சு விட்ருங்க. மன்னிச்சுட்டு திரும்ப முதல்ல இருந்து பில்ட் பண்ணுங்க உங்கள் சுச்சுவேஷனை ஆர் உங்கள் பாண்ட், அவங்க கூட இருக்கிற அந்த பாண்டை திரும்ப ரீபில்ட் பண்ணுங்க. இதுதான் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்ல வர மெசேஜ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது எவ்வளோ உங்களுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட்ஸில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஓகே கைஸ், டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.